தெரிஞ்சுதான்
நீ கொண்டியா இடத்துக்கு பேர் என்ன நான் ஒரு விஷயங்களை பேசுறேன்னா அது பேசி முடிச்சோட நீங்க எதுவும் குறுக்க பேசக்கூடாது. இல்லைன்னா நீங்க பேசுங்க, நான் பேசாம இருக்கேன். சரி பேசுங்க. அதுக்கு பேர் வாதி பதிவாங்க. ஆமா, ஒரு பேசும்பொழுது என்ன பேசணும் என்பதை கவனித்தாதான் அதுக்குள்ள விளக்கத்தை சொல்ல முடியும். அதனால ஒரு பேசாம இருக்கிறேன். இடத்துக்கு வேலிமலை சாலை முனிவர்கள் வேலி நடத்தியதால் வேலிமலை சாலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓடம் சொல்லுங்க, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உண்மையாவே உங்க அப்படி நீ நல்ல பேர் எடுத்து கொடுக்க வந்தவனா இருந்தா எனக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிடலாம். வான்வெளி சிவசன அமைப்புக்கு காரணமாக இருந்தா திருவான்மியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓடம் சொல்லுங்க ரெண்டு என்ன சொல்லுங்க, இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கீங்க. வேத சமாஜ் என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமா நெல்லுக்கு வேடிக்கிட்டார். திருநெல்வேலி பேர் வந்துச்சு. புரியுதா? திருநெல்வேலி அப்படின்னு பேர் இருக்கு. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததுனா பேர் வந்துச்சுங்க. எனக்கு தெரியலையா? சொன்னடா சொல்லல சொல்லல சொல்லல. நாரதரே உங்களுக்கு அதெல்லாம் சரியா இல்லைங்க தமிழ்நாட்டுல. கம்பெனி இருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நெசல இருக்கு? ஒரு இடத்துல சரியா இல்ல. உங்களுக்கு எந்த இடத்துல நெசல இருக்கு? பெருமாள் எல்லா இடத்துலயும் ராமருக்கு சில பாத்தீங்களா? நான் பெருமாள் போயிருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. கோயில் போற யாவத்துல போகணும். கோயில் போற வீட்டுக்கு வேற வேலை கொடுத்தா நல்லா இல்லையா? பெருமாள் திருப்பதியில இருக்காப்ல. அங்கே இல்லாம ஊரே எழுதி போறேன். உங்களுக்கு என்ன கதை மெசேஜ் இருக்கு? நாளைக்கு ரசிக்கிறோம். நல்ல ஊரு எல்லாரும் நல்லா ரசிப்பீங்க. அதை பாருங்க. நம்ம ஊர்ல தான் போய் சிறப்பா ரசிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்க கூடாது. சிவனும் சக்தியை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இடையில பிரிக்க முடியும். என்ன செய்யறாரு? கோடு போட்டு வந்தா அந்த ஊர் திருச்செங்கோடு பேர் வச்சு எனக்கும் தெரியலையா? கேட்டா பதில் சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு தெரியலன்னு சொல்லி போ. இடையில பேசக்கூடாது சொல்லுங்க. காதல் விழிச்சாலையா? சிவன் சக்தி ஒன்றாக இருக்கும் இடையிலே கோடு போட்டு வரல. அப்படிப்பட்ட பிரிங்க முடிவன் கோடு பிரிங்கி அமர்ந்தவனை பழங்கி இடத்துக்குள்ளான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயிட 9 இதுதான் சொல்லிருக்கிறேன். நீ இடம் சொல்லிருக்கியா? என்ன எங்கேயாவது சொல்ல சரி. அண்ணையான்னு சொல்லுங்க, தம்பியான்னு சொல்லுங்க. அண்ணையான்னு சொல்லுவோம், தம்பியான்னு சொல்லுங்க. அண்ணையான விட தம்பியான்னு நீங்க கேட்டு நான் தம்பியான்னு தான் கேட்பேன். அண்ணனுக்கு நான் தான் தம்பிகளுக்கு நான் தான் அண்ணன். நாங்க மொத்தம் 10 பேர். நாங்க மொத்தம் 7 பேர் வரணும். தக்கன் வசிஷ்டன் விருது மரிசி பிரசன் அங்கசன் அத்திரி பிரபலாக எனக்கு பேர் 9 அண்ணே. நான் கடைசி விரும்பி அண்ணனுக்கு நான் தான் தம்பி. நீங்க தம்பிகளுக்கு அண்ணன் சொல்லுங்க. ஆமா, அண்ணனுக்கு பேர் நாங்க 7 பேர். பேர் சொல்லுங்க. அழகேசன், மோகன்தாஸ், ராமு, வீரத்தேவன், அதுக்கப்புறம் ஜோதி. ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு அண்ணன் 7 பேர். அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு தம்பி வேணும். தம்பி 3 பேர். 3 தம்பிக்கு நீ அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன் தம்பி 3 பேர். கேட்டா அது மட்டும் இருக்கு. 3 அண்ணன். ஆமா, 3 அண்ணனுக்கு நீ தம்பி வேணும். அப்ப 3 தம்பி எத்தது? அண்ணன் வேணும். 3 தம்பிக்கு நீ அண்ணன் வேணும். 3 அண்ணனுக்கு நீ தம்பி வேணும். 3 தம்பிக்கு நீ அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அட அண்ணன் தம்பி தாயா இருக்கட்ட. 3 பேர். முருத்தனா 2 பேரா? ஒரே அண்ணன். முதல்ல வந்தவனே மூத்தன, கடைசி வந்தவனே இளையன, நடுவுல வந்தவனே நடுவுல. நீ எங்க வந்த? நடுவுல தான் வந்தேன். மிச்ச ஆளுங்க அவங்க அதே நடுவுல தான் வந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல தானே? ஆமா. இல்ல அவங்க
முதல்ல மூத்தவன் ஆமா கடைசி நடுவுல நீ எல்லாருமே நடுவுல போறாங்க. சரி உங்களுக்கு அண்ணே கேக்குது 3 பேர் 3 அண்ணன் தானே? ஆமா. முதல்ல யார் இருக்கீங்க? அண்ணே. சரி ரெண்டாவது யார் இருக்கீங்க? அண்ணே. ஏய் அண்ணே மறந்தா யாரா பாப்பீங்க? தெரியுதா? அண்ணே மறந்தா முதல்ல அண்ணே மறந்தா யாரா தம்பி. தம்பி தானே? ஆமா. முதல்ல யார் இருக்கீங்க? அண்ணே. ரெண்டாவது தம்பி. உங்களுக்கு எத்தனை அண்ணா? 3 அண்ணே. முதல்ல அண்ணே, ரெண்டாவது தம்பி. இருக்காங்க பிறந்தவனுக்கு தம்பிங்க, எனக்கு அண்ணங்க. சாமிங்க மொத்தம் 3 அண்ணா. முதல்ல அண்ணே வந்தாரா? ஒரு அண்ணால வந்தனே. இந்த தம்பி தாயா போறீங்க. மொத்தம் 3 அண்ணா. இது அவனுக்கு தம்பியா, எனக்கு அண்ணையா? முதல்ல மஜூர் இருக்கு. ஐயா அண்ணே உங்க சண்டை சரி யார பண்ணே? நான் யார பத்தி பண்ணே? நான் நல்லா தான் நிக்கிறேன். ஏய் யார் அப்பனே கேட்டா நான் யாருக்கு அப்பா? எப்ப அப்பா வாங்க? என் முண்டாடிக்குள்ள வந்து அப்பா வாங்க. நான் எங்க அது என்ன அடுத்தவங்க கூட சொல்லிக்கிறியா? அப்ப ஊர்வலக்க போறது எனக்கு தான் தாயார் நான் பிள்ளையார் நான் வாயில இருக்கு. உன்னுடைய மனைவியுடைய வாயில வேறவே. அப்புறம் எப்படி அதுக்கு பிறகு ஓப்பலையா? நான் தான் தாலி கட்டேன். ஏய் கழுத்துல இருக்க தாலிங்க. வயித்துல பிறகு பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்கா? இங்க கட்டினா தான் இங்க வருவாங்க. சரி கல்யாணம் நடந்துச்சு. ஆமா. அப்புறம் என்ன நடந்துச்சு? முதல் ராத்திரி. பெண்களுக்கு மொத்தம் எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. ஆமா அப்ப நவராத்திரி பூஜை நடந்தது. ஆமா. பெண்களுக்கு நவராத்திரி. ஆமா. ஏன் நவராத்திரி பூஜை தெரியுமா? ஆண்களை விளக்க வேண்டும். கடவுளை தாய் இருக்கணும். ஆண்களுக்கு என்ன ராத்திரி? ஒரே ராத்திரி. அது என்ன ராத்திரி? சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கும் முதல் ராத்திரி சிவராத்திரி. ஆமா. அப்புறம் நீ கல்யாணம் பண்ற ராத்திரி அன்னைக்கு ராத்திரி பண்ண கூடாது. அதுக்கு கோயில் இருக்கு. அது நீங்க பேசக்கூடாது. அந்த ஒரு இடத்துல நல்லா சிறப்பான பேச அசிங்கமான வார்த்தை சொல்லாதீங்க. பேச மாட்டேன். எல்லாம் கோயில்ல அதாவது தாலியை கட்டியவரும் தாலியை வாங்கியவரும் அறைக்குள் இருக்கிறார்கள். முதல் ராத்திரி. ஆமா. தாலியை கட்டியவரும் தாலியை வாங்கினவரும் அறைக்குள் இருக்கிறார்களே முதல் ராத்திரி. பொண்ணு மாப்பிள்ளை இருக்கீங்க. ஆமா. உங்க கையில மாங்கல்யத்தை கொடுக்குறாரு. ஆமா. கொடுத்தவர் யார்? ஐயா. தாலியை கட்டவரும் தாலியை வாங்கினவரும் அறைக்குள்ள இருப்பாங்க. முதல் முடிச்சு போட்டது யாரு? நான் தான். ரெண்டாவது முடிச்சு போட்டது யாரு? எங்க அக்கா. மூன்றாவது முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. யாராவது உங்க இருக்கிற தாலியை கட்டவரும் தாலியை வாங்கினவரும் யாராவது தாலி கட்டிய? எங்க அக்கா, என் தங்கச்சி, நான் இருக்கேன். யாராவது உங்க இருக்கிற தாலி கட்டவரும் தாலியை வாங்கினவரும் யாராவது தாலி கட்டினீங்க? உங்க அக்கா, தங்கச்சி, உங்க தங்கச்சி. இல்ல தெரியாம முதல் ராத்திரியா கூட்டு போட்ட ஆளா போய் செய்யறது. நீ தான் சொன்னா ஆனா இல்ல அந்த முதல் முடிச்சு போட்ட மட்டும் போன எல்லா முடிச்சு போனோமா கூட்டு போட்டாரு. ஐயா அதோட நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா. உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்ல தெரியல. என்னது? எப்படியாவது சொல்லிடணும் முயற்சி பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு சொல்ல தெரியல. எப்படி? உண்டாக்கி ஆமா உண்டாக்கிங்களா? சாப்பாடு பண்ணீங்களா? போட்டாச்சு. பால் குழம்பு பண்ணீங்களா? கொடுத்துட்டேன். பொண்டாட்டியார் முன்னாடி ஏன் முன்னாடி பிள்ளையார் இல்ல ஏன் இல்ல சொல்லுங்க. பதில் சொல்ல தெரிஞ்சா பேசலாம். நான் பேசிட்டேன்ல. கோயில ஒரு மானம் வைக்கிறீங்க. ஏங்க யார் வந்தானே? ஏங்க தண்ணி ஊத்திட்டீங்களா? ஊத்திட்டு முறை போட்டீங்களா? வந்துருச்சு. முறை போட்டாச்சு. தண்ணி போட்டீங்களா? தண்ணி போடல. பழக்கம் இல்ல. இல்ல மரத்துக்கு மரத்துக்கு போட்டீங்க. பூ வந்துச்சா? வந்துருச்சு. பிஞ்சு வந்துருச்சு. காய் வந்துருச்சு. பழம் வந்துருச்சு. விற்க போறீங்க. ஆமா. என்ன பழம் சொல்றாங்க? மாம்பழம் சொல்லுவேன். ஏன் ஓப்பழம் சொல்றாங்க? ஏன் பழம்னா ஒருத்தன் கூட வாங்க மாட்டாங்க. என்ன செய்யறது? மாம்பழத்தை மாம்பழம் சொல்லணும். மாம்பழத்தை மாம்பழத்தை சொல்லணும். ஆமா. அப்ப கொண்டாடிங்களே. ஓ அதுக்காகத்தான் சுத்தி இருந்துச்சாயா? அது வேறயா இது வேறயா? கொண்டாடிங்க சாப்பாடு வேற. மாம்பழத்தும் வர வைக்கிறேன். ஆமா. கொண்டாடிங்க தண்ணி மாம்பழத்தும் தண்ணி. அதுக்கு வேற தண்ணி இது வேற தண்ணிங்க. ரெண்டையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. சரி. அதே ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போகுது? வெளியில எப்படி வந்தது? எப்படி வாழ்ந்தால் எப்படி இறந்தான்? ஒரு எப்படி சாட்சியா கணேசன் எப்படி இறக்கலாம் என்பதை உடற்குற்றத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படி? ஒரு 2 வரியில சொல்லலாம்ங்க. 2 வரியில நீங்க கேட்க தயாரா நான் சொல்ல தயாரா. 2 வரியில ஒரு மனமாகி இன்ப சுகந்தர அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஒரு சுவாமிய மீது கலந்து பணிகள் ஓர்வாதி சுருதில் மாது பங்கை வந்து புகுந்து திரண்டு பதம வரப்பு கபட புகண்டு பார்வை நெய் வாய் செடி கால் என்ற உருவமாகி உயர்வனமாக 9 ஒன்று நிறை அமைத்து யுத்தம் கண்டு புகையிலிருந்து யோகமாக ஆள் வரைந்து சுவாமியை சென்னை கடமையாடி மகோபத்தி உதர்ந்து கவர்ந்து மடமை கோவை எமத விரைந்து ஓரறிவு ஈரறிவு ஆகி வளர்ந்து ஒளிநெறிவை இட்டல்படவாறு மதுத முகந்திர வந்தத வந்து அங்கிருந்து வளைந்து முடிந்து பாபரு போவட நவும் 2 பேர் தான் சொன்ன. நீ 2 கிலோமீட்டர் பேசிட்டு போயிருக்கீங்க. என்னடா பத்தே காவரி பேசிட்டீங்க. காவரியா? உன் ஊர்ல நோட்ல அப்படி 2 கிலோமீட்டர் இருக்குமா? அப்படினா அப்படியே நான் கேக்குறேன். ஒரு வரினா ஒரு வரியா சொல்றாங்க. இங்க எல்லாம் 5 மணி நேரம் ஆடி உயர்ந்தவங்க குருப தேச முத்தமணி கலை ஜனங்கள் வந்து மலர்பாக இந்த வடல முழங்க மார்பனார் வழங்க வந்து மயிர் முடி இடத்துல மண்டபை தொட்டடை பாடி செஞ்சு மணிமுடிக்கு பட்டியல்
அதனால வண்டியை பார்த்து தயாராக நான்கு தம்பி பிரமா தாய் தலைவலி பாட்டம் வாசு பாட்டி மாறாச்சு நீங்கள் நம்பிக்காக நம்ம நம்பி பார்த்து உள்ள செல்லும் போட்டு சட்டம் எல்லாம் சம்பளம் அப்படியே அப்படியே பார்த்து வண்டியை